கனா டிவி நண்பர்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட வந்து படம் ரிலீஸ் ஆகி ஒரு 15 நாள் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ராமுடைய இயக்கத்தில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு அருமையான படம் பறந்து போ படம் போய் பார்க்க முடிஞ்சுது. சென்னையில் இருந்தாலும் நம்மளால் போய் அங்கே போய் பார்க்க முடியல. அதுக்காக வந்து நம்ம ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில் தேடி பார்த்தோம், ஏதாச்சும் பார்க்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு. படம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வாரம் போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி தேடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து வேலூரில் விஷ்ணு தேட்டரில் வந்து படம் ஓடிட்டு இருக்கா பார்த்தேன். 3 மணி ஷோ போயிருந்தோம். படம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைகளோடு போய் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு படம். இந்த படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த மே அது மாதிரி டைமில் பசங்கள்லாம் லீவ் விட்டு டைமில் ரிலீஸ் ஆகியிருந்தாக்கா கண்டிப்பாக இன்றைக்கி ஒன்றா போயிருக்க முடியும். நாங்கள் போன அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு பேரண்ட் வராங்கனாக்கா அந்த பேரண்ட்டு தன்னுடைய பசங்க எல்லாருமே கூட கூட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த படத்தை பேரண்ட்டோடு சேர்ந்து பார்த்து பசங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நீங்கள் ஒன்லி வந்து இது வந்து சிட்டி சைடில் குழந்தைங்கள வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வெளியே போகக்கூடிய டைப்பில் இருக்கவங்க மட்டும் தான் படம் பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. என்னுடைய பசங்க ரொம்ப ஃப்ரீயாக குளத்தில் குளிச்சுக்கிட்டு மரத்தில் ஏறிக்கிட்டு கிரவுண்டில் விளையாடிக்கிட்டு அப்படி இருக்கக்கூடிய பேரண்ட்டும் நிறைய பேர் இருப்பாங்க. பசங்க என்ன பண்ணுதுன்னு அவங்களும் கேட்க மாட்டாங்க. அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து அவங்களுடைய ஒர்க்கை பார்ப்பாங்க. பசங்க சொல்கிறதையும் அப்பா கேட்டுப்பாங்க, அம்மா கேட்டுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வந்து பசங்களும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பேரண்ட்டும் சரி. இது மாதிரி 2 கேட்டகரியான பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்க்கலாம். என்ன என்ஜாய்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் போய் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் வந்து ராமுடைய இயக்கத்தில் உருவாவது ஒரு கதைனாவே பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரொம்ப வலியோடு இருக்கும். அது மாதிரிலாம் வந்து ரொம்ப வலியான கதைகள் இதில் கிடையாது. ஒரு மேலோட்டமான கதை. சிவா வந்து இது இருக்கிறதுனால அந்த ரொம்ப மனசு வருத்தப்படக்கூடிய விஷயங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா சொல்லும்போது நம்மளுக்கு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒன்றி போக முடிஞ்சாலும் அது ஒரு காமெடி டைப்பில் போகுது. படத்தை பொறுத்த வரைக்கும் இதில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த சிவாவும் சரி, சிவாவுடைய ஒய்ஃபாக வந்துருக்கக்கூடிய அந்த பெண், அந்த கேரளா பெண் மலையாள நடிகை சொல்கிறாங்க, அவங்களும் சரி. அப்புறம் இதில் மகனாக நடிச்சிருக்கக்கூடிய அந்த சின்ன பையனும் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. குறிப்பாக ராம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இதில் நடிக்கக்கூடிய நடிகர்களை ஒரு இயல்பாக வேலை வாங்கியிருக்காரு. கதை பார்த்தீங்கன்னாக்கா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 1, 2, 3 நாள் நடக்கக்கூடிய கதையாக தான் இருந்தது. அவர் சந்திக்கக்கூடிய மக்கள், அந்த பசங்க சந்திக்கக்கூடிய மக்கள் அப்படி தான் இந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தை நானும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஃபேமிலியை போய் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. ஏன்னா வந்து இது மாதிரி படத்தில் கண்டிப்பாக ஃபேமிலியை போய் கொண்டாடணும் அப்படின்றதுக்காக அப்படி நான் ஃபேமிலியை போய் படம் போய் பார்த்தேன். கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒய்ஃப் சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்க இந்த படத்தை பற்றி என்ன ஃபீல் பண்ணாங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து வெளியே படிச்சுட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட போயிட்டு இந்த படம் வந்து என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கேட்க போகிறோம். ஏன்னா இந்த படத்தை பார்க்கும்போது சிலர் அழுதாங்க, சில பேர் சிரித்தாங்க, சில பேர் கை தட்டினாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா வந்து கமெண்ட் பண்ணாங்க, நக்கல் பண்ணாங்க. ஆனால் நம்ம ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து பார்க்கும்போது ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு 10வது படிக்கக்கூடிய குழந்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நட்போடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த நண்பர்களை பார்த்து வந்து ஒரு குழந்தை அழுதுச்சு. அந்த டைமில் நம்ம கேட்க முடியல. ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஏன் அழுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சியை பார்த்து சிரிச்சிச்சு. 2 பேரும் ஏன் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் அம்மா பார்த்தீங்கன்னாக்கா வந்து 2 பேருமே முறைச்சாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய நடந்தது. இந்த படம் என்ன சொல்ல வந்தது, என்ன சொல்லிச்சு அப்படின்றத என்னுடைய ஃபேமிலியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னாக்கா ஃபேமிலி போய் பாருங்கள், குழந்தைங்களை கூட கூட்டு போய் பாருங்கள், என்ஜாய் பண்ண வேண்டிய படம். கண்டிப்பாக தேட்டர் போய் பாருங்கள். எப்போதும் இந்த வீடியோ எடுக்க சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஏனே தெரில, வீடியோ எடுக்கக்கூடிய அந்த 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை பார்த்தீங்கன்னாக்கா வந்து அதிட்டு தான் இருக்குது. ஓகே, நம்ம அவங்ககிட்ட போய் கேட்போம். நம்ம வீடியோ எடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா அழுதினே இருந்தாங்க. ஏன் மதி அழுகுற? அவதியா ஓய் ஏன் அழுகுதா? சரி ஓகே, இந்த படம் வந்து என்ன சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ போய் கேட்போம். அமைதியா பறந்து போ படத்தை பார்த்து ஏமா அழுத? இப்போ யார் வீடியோ எடுக்க சொல்ல அழுகுற? ஏன் அழுகுற? அமைதியா பாருங்க. இதான் இயக்குனர் ராமனுடைய வெற்றி. ஒரு குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10வது படிக்கிற ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஃபீல் பண்ண வச்சுருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் போய் பாருங்கள். சரி, இவங்க கடைசியாக பேசுவாங்க. அடுத்து அவங்க அக்கா இருக்காங்க, படத்தில் நிறைய இடத்துல சிரித்தாங்க, அவங்ககிட்ட கேட்போம். அம்மா பறந்து போ படத்தை போய் பார்த்தீங்க, எப்படி இருந்தது படம்? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுன்னா எப்படி இருந்தது? எப்படி இருந்ததுன்னா ஃபன்னாக இருந்துச்சு, அப்புறம் எமோஷ்னலாக இருந்துச்சு. ஓகே, என்ன சொல்ல வராங்க கதையில்? ஃபேமிலி வந்து எப்பவும் ஒன்றா இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்காங்க? பண்ண
உண்மையை சொல்லுங்க. எங்கள் அம்மா மட்டும் தான் கூட இருப்பாங்க. எங்கள் அப்பா வந்து சென்னைக்கு போயிடுவார், எப்போனா தான் வருவார். ஓகே. இந்த படத்தை பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா உங்கள் தங்கச்சி வந்து அழுதாங்க. என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க வந்து 9th வந்து அவங்க ஃப்ரெண்டை விட்டு வந்துட்டாங்களா, அதனால் அந்த படத்தை பார்த்தோன்னே அவங்க ஃப்ரெண்டு ஞாபகம் இருந்துச்சு, அதனால் அதுதான். ஓகே. படத்தில் பாடல்கள் இருந்தது. உங்களை மாதிரி சின்ன பையன் வந்து நடிச்சிருந்தான். அவங்க நடிப்பு எப்படி இருந்தது? அந்த பையன் சூப்பராக நடிச்சுன்னு இருந்தான். இவரு ஹீரோ சிவா அப்பாவை நடிச்சிருந்தாருல, அவர் எப்படி நடிச்சிருந்தாரு? அவரும் சூப்பராக நடிச்சிருந்தாரு. ஓகே. இப்போ இந்த வீடியோ வந்து ராம் பார்த்துட்டு இருக்காரு, இயக்குனர் ராம் பார்க்குறாருன்னா அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இது மாதிரி கதை எடுக்கலாமா? எனக்கு தங்கமீன்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா 2 பேர் எழுதிங்க. தங்கமீன்கள் இயக்குனர் தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அவர் சொல்லுங்கள். இயக்குனர் ராம்க்கு நீங்கள் சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க? நீங்கள் தொடர்ந்து நிறைய படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரி படம் பார்க்கணுன்னு எனக்கு இன்னும் ஆசை வந்துச்சு. அவ்வளோதான். ஓகேம்மா, தேங்க்யூம்மா. வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. வாழ்த்துக்கள். இது மாதிரி பறந்துபோ படத்தினுடைய இயக்குனரும் அதில் நடித்த நடிகர்கள் குழுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். ஒரு பேர் ராமா. இயக்குனர் ராம். இயக்குனர் ராமுக்கும் அப்புறம் அந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தை பார்த்து கண்ணீர் விட்ட அந்த குழந்தை பற்றினாக்கா வந்து இப்போ இருக்காங்க. அமைதியாக இந்த படம் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிது? ஹலோ சொல்லுங்கம்மா. ஓகே. இந்த குழந்தை பற்றினாக்கா வந்து அந்த கதையிலேருந்து இன்னும் வெளியே வரலன்னு நினைக்கிறேன். ஓகே, முடிஞ்சால் உங்களுக்கு தனியாக ஒரு பேட்டி எடுத்து போடும். வணக்கம் மேடம். சொல்லுங்க. இந்த பக்கம் திரும்ப அந்த மாதிரி ஜன்னல் வச்சு அடிக்குது. இப்படி வந்துடுங்க, இப்படி வாங்க. என்ன பண்ணிங்க சமையல் கட்டில்? டீ போட்டுக்கிறேன். ஓகே. பறந்துபோ படம் போய் பார்த்தீங்க. எவ்வளோ தூரம் போய் தள்ளி போய் பார்த்தீங்க படத்தை? எவ்வளோ தூரம்? ஒரு 25 கிலோமீட்ரு 30 கிலோமீட்டர் வரும் இங்கேருந்து. ஏன் உங்கள் ஊரில் படம் ஓடலையா? இங்கே ஒரு வாரம் தான் ஓடிச்சு, படம் எடுத்துட்டாங்க அப்படின்னாங்க. எங்கள் வீட்டுக்கார் சென்னையில் இருந்தார் அப்போது. அப்புறம் இப்போ தான் வந்துருந்தாங்க. பசங்களோட போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி கூட்டின்னு போனார். ஆனால் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே. பறந்துபோ படம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கமீன்கள் அது மாதிரியான படங்கள் எடுத்த இயக்குனர் தான் எடுத்திருந்தாரு. இந்த பறந்துபோ படம் என்ன சொல்ல வருது சமூகத்துக்கு? இப்போ ஒரு குழந்தை நம்ம வீட்டில் வச்சு கூட்டிகிட்டு போகிற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வேலைக்கு போனால் தான் வாடகை கொடுக்க முடியும், பசங்க கேட்குறதெல்லாம் வாங்கி தர முடியும் அப்படின்ற மாதிரி வெளில போவாங்க. ஆனால் பசங்களுக்கு என்ன அப்படின்னா, அப்பா அம்மா நம்ம கூட இருக்கணும், நம்ம சொல்கிறத கேட்கணும், ஆனால் கூட கேட்குறது வாங்கி தரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் நம்மளோட கஷ்டத்தை சொல்லும் போது பசங்க புரிஞ்சுப்பாங்க. அந்த பையன் என்ன எதிர்பார்க்குறான் அப்படின்னா, படத்தில் நம்மளுக்கோட அப்பா அம்மா இருக்கணும், வெளியிலலாம் போய் விளையாடணும் அப்படின்னு நினைப்பான். ஆனால் உள்ளே வச்சு அவனை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதான் இந்த கதை. வெளியில் வந்து நம்ம கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் 10 பசங்க 12 பசங்களாம் பெற்று வளர்த்துருப்பாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்துப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விட்டுட்டு போக முடியாது. கிராமத்தில் இருக்கிற பசங்களும் பார்த்திங்கன்னா நல்லா வெளியில் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பார்ப்பான். வெளில அவங்க அப்பா கூட்டின்னு போக சொல்லி ரொம்ப வற்புறுத்தி கூட்டிட்டு போவாங்க. அப்போ வெளியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே நம்மளை வச்சு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே வெளில பார்த்திங்கன்னா கிராமத்துலலாம் பசங்க நல்லா தண்ணியில் போய் குதிப்பாங்க, வெளியில் விளையாடுவாங்க, மலை காடு அந்த மாதிரிலாம் இஷ்டத்துக்கு சுற்றுவாங்க. அந்த மாதிரி நம்மளால் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் நான் சிட்டியில் இருக்க மாட்டேன், வெளியில் இந்த மாதிரி கிராமத்து வாழ்க்கை தான் எனக்கு வேணும், இங்கே தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அப்பா அம்மாவை வற்புறுத்தி கூப்பிடுவான். ஓகே. இந்த படத்தில் வந்து இயக்குனர் வந்து சமூகத்துக்கு சொன்ன அந்த கருத்தை ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஒரு சிட்டி லைஃப் மட்டும் இல்லாமல் கிராமத்து லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து சிட்டி லைஃபோட கிராமத்து லைஃப் பிடிச்சிருக்கு. குறிப்பாக இந்த படத்தில் இந்த குழந்தை பிடிச்சிருக்கு சொல்லியிருந்தீங்க. உங்கள் லைஃப் எப்படி போயிட்டு இருக்குது? இதை யூக்கிள் பண்ணும்போது இந்த படம் பார்க்கும்போது நீங்கள் கூட ஒரு சில இடத்துல வந்து கண்ணீர் கலங்கிற மாதிரி இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா அப்பா ஒரு இடத்த, அம்மாவும் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, பையனை மட்டும் தனியாக வீட்டில் விட்டுருப்பாங்க. அது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒன்றா இருக்கணும், வேலைக்கு போகணும், வீட்டுக்கு வந்துடணும் சாயங்காலம். அப்படி தான் நினைப்பாங்க. நானும் அப்படி தான் இருக்கேன். இப்போது தனியாக பசங்களோட இருப்பேன், அவர் வெளியில் போயிடுறாங்க. இப்போ எப்பயாச்சும் தான் வீட்டுக்கு வருவாங்க. அது நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே. பறந்துபோ படத்தை பற்றி உங்களுடைய ஒரு கருத்து அப்படின்னா ஒரு ஒன்லைன் என்ன சொல்லுவீங்க? பறந்துபோ படத்தை குடும்பத்தோடு பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். ரொமான்ஸு அந்த மாதிரிலாம் இல்லை, நார்மலாக ஒரு ஃபேமிலி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி படம் காமிச்சிருக்காங்க, நல்லா இருந்துச்சு.
குழந்தைங்களோட போய் பார்க்கலாம். சிவா அப்புறம் அவங்களுடைய மனைவியாக நடிச்சக்கூடிய அவங்களோட நடிப்பு வந்து எப்படி யதார்த்தமாக இருந்தா? சிவா ஒய்ஃப் நடிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு லவர்கிட்டயோ எப்படி பேசுவாங்களோ, ஒரு ஹஸ்பண்ட்கிட்ட பேசும்போது பேசாமல் இப்போ காலத்தில் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி நடிச்சிருந்தாங்க. சிவா எப்பயுமே காமெடி பண்ணுவார். ஒரு சென்டிமெண்ட்டான விஷயத்தில் கூட ஒரு காமெடியாக சொல்லி முடிப்பார். அது நம்ம அழுத நினச்சா கூட அந்த டைமில் சிரிச்சுன்னு இருந்தோம் நாங்கள். பறந்து போற டீமுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க படம். அந்த மலை அந்த இதுவெல்லாம் காமிக்கும் போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இன்னும் இந்த படத்தை பார்க்காதவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? கண்டிப்பாக போய் படம் பார்க்கணும். காட்டல. ஆமாம். ஓகேங்க, தேங்க்யூ. தேங்க்யூ.